ஏன்னா டிவிக்கே நிச்சயமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பில் தன்னோட முகம் இருக்கிற மாதிரி மக்கள் அந்த அந்த பணத்துல புழு தின்னுக்கிட்டே இருக்கும் தெரியுமா. அதை போல மக்கள் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக தின்னு மண்டையில் என்டர்டெயின்மெண்ட்டை தவிர வேற எதுக்குமே ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் அதில் போனாங்க. நான் குறிப்பிட போகிற பிரச்சனைகள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் தவிர்க்க முடியாது. வேலைவாய்ப்பு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவில் வீழ்ச்சி அடைய போகுது. விவசாயம் ஒரு ஒரு படுமோசமான வீழ்ச்சியை எதிர்கொள்ள போகிற காலம். மொபைல் ஃபோன் பயன்பாட்டில் இந்தியா வந்து பெரும்பளவு என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்க்குறாங்க. அமெரிக்காவில் முன்பு 2014-15 எல்லாம் அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான தேடல் அதிகமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டோட போர்ஷன் குறைவாக இருக்கும். இங்கே அப்படியே தலைகீடு, வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் போதும். நீங்கள் உங்களோட திறமையை காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ப்ரூவ் பண்ணவனுக்கு தான் அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான். அது இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சீனா மாதிரி, இல்லைன்னா சீனாவை பார்த்து ஃபேக் நியூஸ் போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், சீனாவை ஓவர்டேக் பண்ண இந்தியான்னு சொல்லிட்டு. இந்திய கூட்டணி எடுத்துட்டுனா ஏற்கனவே இங்கே சில சலசலப்புகள் இருக்குது. இப்போ ஜேசிடியாக இருக்கட்டும், கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், இப்போ திமுக எந்த வழியில் போக போகுது? இந்திய கூட்டணியில் அங்கம் வைத்து தலைவர் மாற்றுவதில் ஏதாவது முன்னெடுக்க போகிறாங்களா, அல்லது வேறொரு கூட்டணி? எப்படியும் 2029 ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், யார் இங்கே பிரதமர், அந்த கட்டத்து வரும்போது திமுகவோட பயணம் எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு என்னுடைய மதிப்பீடு என்னென்னா, திமுக மாநில அரசியலில் தன்னுடைய அந்த இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது, இந்த ரிஃபார்ம் பண்ணுறது, பார்ட்டிக்குள்ளே ரிஃபார்ம் பண்ணுறது, மக்களை அணுகிறதுல மாற்று வழிகளை யோசிக்கிறது, அதில் தான் கவனம் செலுத்துவாங்க. நாடு தழுவிய அளவிலான அரசியல் அவர்களுக்கு 2ஆம் பட்சமாக தான் இருக்கு. பட் வேல்யூ ப்ரூவ்னு இருக்கு இல்லையா இங்கே, அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. அது தாவேகா தட்டி போயிட்டா நேஷனல் பாலிடிக்ஸில் இவங்க அதை பற்றி கவலைப்படவே வேணாம். என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். ஏன்னா டிவிக்கே நிச்சயமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பில் தன்னோட முகம் இருக்கிற மாதிரி அப்படிதான். நம்ம எளிதா விஜய் களத்துல இறங்கினா நம்ம அடிக்க மாட்டோம், அடிச்சு வந்துருவோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா அங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு ரிசல்ட்டை மக்கள் கொடுத்தாங்க. ஆனா நம்ம எளிதா அது மாதிரி கடந்து போக முடியாது இல்லையா? இல்ல, ஆனா இதுல வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறமானதான், அதுக்கு முன்பு அவங்களே நம்பல. இந்த ரிசல்ட்டுங்கிறது இது நான் ரொம்ப சிம்பிளா, மேபி சரியா தப்பாங்கிறது தெரியல, பட் என்னுடைய மதிப்பீடு என்னன்னா, அவர்களே இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல. அவங்க தரப்புல நினைச்சிட்டு இருந்தது ஒரு 20-30 சீட்டை வாங்கிட்டோம்னா அரசியலில் நாம் வந்து ஒரு நெகோசியேட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஃபேக்டராக வருவோங்கிறது அவர்களுடைய மதிப்பீடாக இருந்தது. அதனால தான் அவங்க வந்து இந்த வெற்றிக்கான தயாரிப்புன்னு ஒன்றுலாம் இல்லை. அப்படிதான் இன்ஃபேக்ட் நாளே கூப்பிட்டு யாரும் போக வேணாம்னே சொன்னதா தகவல். கட்சி சேனல்களுக்கு விவாதங்களுக்கு போகிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாங்க. குழந்தைகள், இன்ஸ்டா யூசர்ஸ், இந்த அல்காரிதம் வச்சுட்டும் குழந்தைகள்கிட்ட சினிமாவை எந்தெந்த வழிகளில் அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களோ, ஒரு நடிகராக அவரை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களோ, மற்ற நடிகர்களை எந்த வழியில் மட்டம் தட்டி விஜய் தான் ஒரு கலெக்ஷன் கிங் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்தெந்த மெக்கானிசம் எல்லாம் பயன்படுத்தினாங்களோ, சேம் மெக்கானிசமை அவங்க அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல, எதிரிகளுக்கு சுத்தமாக இல்லை, மற்றவர்களுக்கு அது சுத்தமாகவே இல்லை. பட் லக்கிலி தமிழ்நாட்டினுடைய அந்த சினிமா தாகம் அதை நான் பொதுவாக நம்ம எல்லாரையும் குற்றம் சாட்டுறது என்னன்னு சொன்னால், கடந்த 20 வருஷத்தில் மக்கள் அந்த பணத்தில் புழு தின்னுக்கிட்டே இருக்கும் தெரியுமா. அதை போல் மக்கள் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக தின்னு மண்டையில் என்டர்டெயின்மெண்ட்டை தவிர வேற எதுக்குமே ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் அதில் போனாங்க. நீங்கள் இதை நான் சொல்கிறது அதீதம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரேண்டமாக சாயங்காலம் ஒரு 4 வெவ்வேறு பஸ்ஸில் ஏறுங்க, 2 ட்ரெயினில் ஏறி 2 கம்பார்ட்மெண்ட் போய் பாருங்க. புரியுது. ஜனங்களோட நுகர்வு எது இருக்கு, அறிவுக்கான நுகர்வா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பொழுதுபோக்கு தான் இருக்கு. ஸோ வெறும் பொழுதுபோக்கு தான் இருக்குங்கும் போது உங்களுடைய முடிவுகள் தர்க்கபூர்வமானதாக இருக்காது. அது ஒரு ஆக்சுவலி அது என்னன்னு சொன்னா, இது ஒரு லாட்டரியை சுரண்ட மாதிரியான ஒரு நல்ல பாயிண்ட், அழகா சொன்னீங்க. இப்போ அது மாறி இருக்கா? ஏன்னா ஜென்சி தலைவர்கள் அரசியலை முன்னெடுத்து அரசியலை பேசும் இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அது மாற்றம், இந்த மாற்றம் வந்து நம்ம ஏற்கத்தக்கது தானே. நான் ஜென்சியை குற்றம் சாட்டல, ஆனா இந்த டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் இது இருக்கு இல்லையா, பாலிடிக்ஸை பார்ப்பது இருக்கு இல்லையா, இது ஆபத்தானதுன்னு பண்ணாங்க. ஏன்னா இந்த காட்சி 60 வினாடி காட்சிகளின் வழியா
ஒரு சதிக்கோட்பாட்டை உங்கள் தலையில் நான் திணிக்க முடியும். பட் ஒரு அறிவியல், அடிப்படை அறிவியலை உங்களுக்கு நான் சொல்லித்தரதுக்கு நேரம் வேணும். ஒருவருடைய கூடுதல் உழைப்பு, கவனம், இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் சரியான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச நேரம், உழைப்பு இதெல்லாம் தேவைப்படும். அது இல்லாமல் இந்த அல்காரிதம் சஜஸ்ட் பண்ணுறதுல ஒரு 60 minutes வீடியோவில் நான் பல்வேறு தரவுகள் சொல்கிறது 1 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தை தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் செலவிடுறாங்க. 47-48 செகண்ட் மட்டும்தான் அதில் இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கும்போது நம்மளால் சேஞ்ச் பண்ணலாம். ப்ராக்ரெசிவாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அது வந்து ஒரு முன்னேற்றத்திற்கான மாற்றமாக அது இருக்காது. அது இருக்கிறதுக்கான நீடிக்கும் சொல்றீங்களா, இல்லை ஒரு கட்டத்துக்கு அது முடிஞ்சிடும்? இல்லை, எல்லாமே இப்போ அமெரிக்காலேயே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இருக்கிற ஜென்சி எல்லாம் வந்து சலிச்சு போய் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சலிப்படைந்து அவங்க பேசிக் ஃபோனுக்கு சிலர் மாறுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சில இடங்களில் சோர்வுற்று தூக்கி எறிஞ்சிட்டு வருவாங்க. அவங்க இப்போ கிருத்திகா உதயநிதி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. எனக்கு சரியாக தெரில, அதை நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், நல்ல நேரம் தவறான மனிதர்களை உருவாக்கும். அதாவது எல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும்போது நாம் இரஸ்பான்சிபிளான ஆட்களை உருவாக்கும். இரஸ்பான்சிபிள் ஆட்கள் சஃபர் ஆகி அதன் பிறகு நல்ல நேரம் உருவாகும். நல்ல நேரம் ஒரு பொறுப்பில்லாதவங்களை உருவாக்கும். இது ஒரு சைக்கிள். இது இப்போ வந்து இந்த நுகர்வு பெரிய பிரச்சனை இல்லாத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலு, இது எல்லாமே வந்து இப்படி ஒரு லாட்டரியை வாங்குறதுக்கான சூழலை உருவாக்கியிருக்கு. இனி வரப்போகிற புதிய நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, இதை நான் குறிப்பிட போகிற பிரச்சனைகள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் தவிர்க்க முடியாது. வேலைவாய்ப்பு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவில் வீழ்ச்சி அடைய போகுது. விவசாயம் ஒரு படுமோசமான வீழ்ச்சியை எதிர்கொள்ள போகிற காலம் இது. யூரியா தேவையில் பாதி தான் இருக்குது, உற்பத்தி ரொம்ப மோசமாக இருக்குது, சப்ளை வரல, ரா மெட்டீரியல் சப்ளை வரல, பாஸ்பேட் அந்த மாதிரியானது சப்ளை இல்லை, யூரியா வேணும்னா இங்கே இருந்தால் வந்தாகணும். இது எல்லாமே சிக்கல். இது ஒன்று. விவசாயம் பாதிக்கப்படும் போது இந்தியாவில் 50% மக்கள் இருக்காங்க. அப்போ விற்பனை பாதிக்கப்படும், உற்பத்தி பாதிக்கப்படும், விலைவாசி உயர்வு அடுத்த பிரச்சனை. இது எல்லா சிக்கலும் ஒரு வீட்டு வாசலையும் தட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப நல்லா இல்லை, இப்போவே அதை ஆரம்பிச்சாச்சு. குறைந்தபட்சம் இன்னைக்கு இருக்கிற விலையிலிருந்து 1/3 பங்கு விலை உயர்வு தவிர்க்க முடியாது. இப்படி இருக்கிற சூழலில் மக்கள் ஒவ்வொருவரும் இதை யோசித்து அந்த பாதிப்பிலிருந்து ஒரு ரெக்கவரிக்கான சாத்தியம் உண்டே தவிர, இந்த அரசியலை இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனாலேயே நாம் வந்து அவர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம். அரசியலுக்குள்ளே வர்றதுங்கிறது அது உரையாடல்லேருந்து வரணும். இப்போ நீங்கள் மாற வேண்டியது தலைவர்களா மக்களா அப்படி பார்க்கலாம்? இல்லை, நான் மக்களை குறை சொல்கிறது என்னோட நோக்கம். இது வந்து இந்த அடிமைத்தனம் இவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதல்ல. இந்த கல்வித்துறையில் சில சேஞ்சஸ் வேணும். அதை நாம் வந்து இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள்லாம் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை பள்ளி அளவில் தடுக்கிறதுக்கான மெக்கானிசம்லாம் அவங்க வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு சின்ன உதாரணம், டேப்லெட்டை கொடுத்தா பசங்க சீக்கிரம் கற்றுக்குவாங்கன்னு சொல்லி கல்வி முறையில் அந்த படிக்கிறதுக்கு டேப்லெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. பட் அது டேப்லெட் யூசேஜ் வந்து வழக்கமான கல்வி மற்ற கல்வி இதில் வந்து விஷயங்களில் அது ஒரு பாதிப்பு உருவாகுதுன்னு டேப்லெட்டை பிடிக்கிட்டாங்க. ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, அது சரியாக இருந்துச்சுன்னா அதை வளர்க்குறாங்க, தப்பாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுறாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ட்ரையல் அண்ட் எரர் கிடையாது. நம்மக்கிட்ட அது குறித்த ஆய்வுகள் கிடையாது. இந்த அடிமைத்தனம் குறித்து ஒரு நாளைக்கு 70 சீரியல் ஓடுது தமிழில், டப்பிங் அது இதெல்லாம் சேர்த்து. காலையில் ஆரம்பித்து இரவு வரை சீரியல் பார்க்குறவங்க இருக்காங்க. சராசரியாக 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் மொபைல் ஃபோன் பயன்பாடு இருக்குது. மொபைல் ஃபோன் பயன்பாட்டில் இந்தியா வந்து பெரும்பளவு என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்க்குறாங்க. அமெரிக்காவில் முன்பு 2014-15 எல்லாம் அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான தேடல் அதிகமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டோட போர்ஷன் குறைவாக இருக்கும். இங்கே அப்படியே தலைகீழ், வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் போகுது. இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கும் இதனுடைய பாதிப்புகள் குறித்தும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவும், அரசு நிறுவனங்கள் எதுவும் இல்லை. இந்த டிசைன், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தால் ஒரு ரொம்ப இலகுவாக பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் முயற்சி பண்ணலாம்ல. அதாவது நடந்து சாதிக்கப்பட்ட பெரும்பாலான விஷயங்கள் நடக்காதுன்னு நம்பப்பட்டவை தான். கம்ப்யூட்டர் மடியில் வச்சுட்டு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு 1960 சொன்னீங்கன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. 2 டன் கொண்டு வரலாம் அதிகபட்சம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது அதன் பிறகு அது வந்துச்சு. நாம் நடந்துதாங்கிறது அல்ல,
நாம் அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டோமாங்கிறது அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். யூனியன் கவர்மெண்ட்டோட இது இல்லை, மக்களோட ஆதரவு இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் எந்த அதிகாரியும், இது பொதுவான குற்றச்சாட்டு இந்தியா முழுமைக்குமாவே சொல்லுவேன், நீங்கள் எந்த ஒரு துறை செக்ரட்டரிகிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த ஒரு 20 வருஷம் கழித்து இந்த பலன்லாம் கிடைக்கும், நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னு ஒரு ப்ரொபோசலை வச்சு பாருங்களேன், ஒரு அதிகாரி கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொல்லு, 4 கட்டடம் கட்டணும், அது என்னோட ரெக்கார்டாக இருக்கணும். 20 வருஷம் கழிச்சு வரதெல்லாம் நான் செத்து போயிடும், அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் அப்படின்றது தான். ஆனால் சீனா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுற சீனா 50 வருஷம் கழிச்சு என்ன செய்யணுங்கிறத செய்கிறாங்க. இப்போ அவங்க முன்னணியில் இருக்கிறதோட அடிப்படை காரணம் என்னென்னா, அவன் எதில் முதலீடு போடுறான்னா, இன்னும் 15 வருஷம் கழிச்சு எந்த துறை முன்னணியில் இருக்குமோ அதற்கு முதலீடு. கண்டிப்பாக சைனா முழுக்க வாடகை இல்லாத வீடாக மாற்றுறாங்க. இன்னொன்று சைனாவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் நான் பார்க்குறது என்னென்னா, அங்கே என் நாட்டில் ஊழல் இல்லைன்னா அவங்க சொன்னதே இல்லை. அவங்க தானே ஒரே கட்சி. என் நாட்டில் ஊழல் இல்லைன்னா சொல்கிறது இல்லை, அவங்க ஒத்துக்கிறாங்க. தன்னுடைய பிரச்சனைகளை அவங்க ஒத்துக்கிறாங்க. அண்டு ஒரு சில விஷயங்களில் ஒரு நீண்ட கால திட்டமிடல்ங்கிறது 50 வருஷத்துக்கு முன்பே சீனா தன்னுடைய சிறந்த மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவங்கள படிக்க வச்சு திரும்ப இங்கே கொண்டு வந்து அவர்கள் மூலமாக புதிய நிறுவனங்களை ஆரம்பித்து 20 வருஷத்தில் அவங்க மாற்றிருக்காங்க. ஒரு சீப் குவாலிட்டி பொருட்களை உற்பத்தி செய்கிற நாடுங்கிற பெயரிலிருந்து வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டை செய்கிறாங்க. ஒரே சப்ளையராக, உலகத்தின் ஒரே சப்ளையராக அவங்க மாறியிருக்காங்க. ஒரே காரணம் என்ன, அங்கே ஒட்டுமொத்த கட்டுமானமும் அரசு கட்டுமானமும் அடுத்த 25 வருஷம் கழித்து என்ன தேவைப்படுமோ அதில் முதலீடு செய்கிறாங்க. நம்மக்கிட்ட அது இல்லை, அதனுடைய துவக்கமே கிடையாது. நம்ம ஆர்என்டிக்கு செலவிடதே ஹுவாவேயோட ஆர்என்டி தலைமையகம் கிட்டத்தட்ட நீளம் 16 கிலோமீட்டர், அகலம் 20 கிலோமீட்டர் உள்ள ஒரு ட்ரெயினே ஓடுது. தன்னுடைய வருவாயில் 10% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ஒதுக்குறாங்க. நாம 0.6% என்னமோ ஒதுக்குறோம்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில். அதுவும் கூட நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா அது பார்ப்பன நிறுவனங்களுக்காக போகும், ஐஐடி அந்த மாதிரியான இடங்களுக்காக போகும். பரவலான இது ஒன்றும் கிடையாது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் அது செய்யலைங்கிறதுக்கு நான் அரசாங்கத்தை குற்றம் சாட்டல. முயற்சி ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு அல்லது இல்லைங்கிறதுனால குற்றம் சாட்டுறேன். சில இதற்கு முன்பு சில முன்னெடுப்புகள் இருந்தது, ரொம்ப அரிதா. அதுலேயும் கூட அச்சீவ் பண்ண ஒருத்தருக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபாரின் போய் படிக்கலாம். நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா மாடல் ஸ்கூலுக்கு போகலாம். நீங்கள் உங்களோட திறமையை காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ப்ரூவ் பண்ணவனுக்கு தான் அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான். அது இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சீனா மாதிரி, இல்லைன்னா சீனாவை பார்த்து ஃபேக் நியூஸ் போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், சீனாவை ஓவர்டேக் பண்ண இந்தியான்னு சொல்லிட்டு. முக்கியமாக இந்த மாற்றம், இந்த அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் வருது, அந்த என்ன தவறுகளால் சில மாற்றங்கள் சேஞ்ச் வராதுன்னு அழகாக சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் சாத்தியப்படுமான்றது வேற, சாத்தியப்படுற இடத்துல நம்ம நடக்கணும் அதுவும் வேற. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை உங்களுக்கு நன்றி.